எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி தான் அளித்த புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாமகவை சேர்த்து வையுங்கள் எனவும் பேட்டியளித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் காவேரி கடந்த வாரம் பாமகவில் பிளவு ஏற்பட்டதற்கு ஜி.கே. மணியம், சேலம் எம்.எல்.ஏ. அருள் ஆகிய இருவரும் தான் காரணம் என்று பேட்டி கொடுத்ததை அடுத்து எக்ஸ்.எம்.எல்.ஏ. காவேரி உயிரோடு இருக்கும்போதே இறந்துவிட்டதாக கண்ணீரஞ்சலி போஸ்டர் சமூக வலைதளங்களில் எம்.எல்.ஏ. அருள் தரப்பினர் பரப்பியதாக மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதேபோல் எம்.எல்.ஏ. அருள் தரப்பினர் காவேரி மீது மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டது. இரு தரப்பினர் மீதும் சிஎஸ்ஆர் மற்றும் காவல்துறையினர் போட்டுக் கொடுத்தனர். இந்நிலையில் தான் உயிரோடு இருக்கும்போதே இறந்துவிட்டதாக கண்ணீரஞ்சலி போஸ்டர் சமூக வலைதளங்களில் பரப்பியது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தற்போது அருள் தன்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அன்புமணி தரப்பினரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இதுபோன்ற பேட்டி கொடுத்ததாக கேள்வி கேட்டதாகவும், ஆனால் தான் பாமகவை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று மட்டுமே கூறியதாகவும் மீண்டும் பேட்டி அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வளவு மட்டமான புத்தி பார், இவருக்கு ரொம்ப கீழ்த்தரமான புத்தி. நான் உடனே போனை கட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அருள்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அருள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இன்னையும் ஜி.கே. மணியும் வாங்க உட்கார்ந்து பேசுவோம், அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைப்போம் அப்படின்னு. இல்ல நீ போய் சின்னவர்கிட்ட பனையூர்ல போய் பேசிட்டு வான்னாரு. ஜி.கே. மணி கூட்டிட்டு வானே. ஜி.கே. மணி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருனாரு. விசாரித்த போது அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா. அப்போலோ ஆஸ்பத்திரி வரைக்கும் ஒன்று சொல்றேன், அது அரசியல் தலைவர்களுக்கு ஒத்து வராத ஆஸ்பத்திரி. உங்களுக்கே தெரியும், வீரபாண்டியார் அதில் தான் போய் படுத்தாரு. அடுத்தது அம்மையார் முதல்வர் அவர் தான் படுத்தாங்க. அப்போலோ ஆஸ்பத்திரி ஜென்டில் அதனுடைய சென்டிமெண்ட் என்ன ஆகும்னு நீங்களே பார்த்துக்குங்க. நான் அவரை குறை சொல்லலை. நான் ஒன்றும் ஜி.கே. மணி அவர் ஒன்றும் அந்தலேயே படுத்துட்டு வரணும்லாம் நான் சொல்லவில்லை. அப்போலோ ஆஸ்பத்திரி விட்டு உடனடி அவர் வெளியேறிடணும். அவர் நல்லதுக்காக சொல்றேன், அவர் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆஸ்பத்திரியுடைய நிலம் அது மாதிரி. தற்பொழுது அருள் அவர்களும் ஜி.கே. மணி அவர்களும் உடனடியாக ஐயாவையும் சின்னையாவையும் சேர்த்து வைக்கணும். நம்மளுடைய ஒரே நோக்கம் அதுதான். இந்த பேட்டி கூட அதுக்காக தான் கொடுக்குறேன். அதெல்லாம் விட்டுட்டு அதை பண்றோம் இதை பண்றோம், சின்னையாவை திட்டுறது, என்ன திட்டுறது, இது மாதிரி கண்ணீர் அஞ்சலி போடுறதெல்லாம் அவங்களுக்கு தான் கெடுதல்.